அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் 40 நாள் தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுகணுக்காக நியத்து வச்சுருக்கோம். 2-3 தடவை அது நம்ம தொழுது இப்போ அது கட் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதில் எங்களுக்கு உண்மையான வெற்றியை தருவான்ற நம்பிக்கை நீங்கள் வந்திருக்கோம். இதில் எதற்கான முயற்சி அப்படின்னா, டெய்லியும் தினந்தோறும் 40 நாள் கண்டினியூஸாக தஹஜ்ஜத் தொழுகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, டெய்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜுஸ்வாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்ற நியத்தில் வந்திருக்கோம். அல்லாஹ் தஆலா அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பெற்றோர் தான் பொறுப்புதாரி, அவங்கள தான் மறுமை நாளத்தில் விசாரிப்பான். அதுக்காக நாங்கள் என்ன முயற்சி எடுத்துக்கோம்னா, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஹலாலானது கொடுக்கணுன்ற துவா மூலியமாக இங்கே வந்திருக்கோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய உண்மையாளர் நம்ம அனைவருக்குமே தெரியும். அவங்க என்ன செய்யிருக்காங்க, எந்த மனிதருடைய உடம்புல ஹராமானது கலக்கப்பட்டுச்சு அவங்களோட ஒரு துண்டு சதை கூட என்ன சொர்க்கம் சொல்ல முடியாது. அப்போ எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் முழுமையான ஹலாலை கொடுக்கணுன்ற நியத்தில் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தார் அனைவரும் தாவாட பண்ணின போகணும், மறுமையை வெற்றியாக்கி தரணும், இம்மையை வெற்றியாக்கி தரணும். அந்த ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கோம். அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையும் அனைவருக்கும் வெற்றியாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் தொழுக தவற விட்டாலும் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சொத்து பொருள் சொந்தம் அனைத்துமே நம்மளை விட்டு தவறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணுமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எவ்வளோ தொழுகை விட்டுருப்போம், ஒரு அசட்டையாக இருந்திருப்போம், ஒரு ஒர்க்குனால விட்டுருப்போம். இன்ஷா இனிமேல் வரக்கூடிய தொழுகை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தொழுகை தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் அதுக்கான முயற்சி நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நம்ம முயற்சி செய்ய அதுக்கான நேரங்கள் அல்லாஹ் ஒதுக்கி தருவோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுடைய வீட்டுகளில் ஹஜ்ஜத்தை கூட நம்ம குர்ஆன் சொல்லுவோம். இல்லை யாரும் நல்லா தொழுகை இல்லை ஆலிமா இருக்கானா அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறோம். இல்லை இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபோனில் நம்ம குர்ஆனை போட்டு விட்டு நம்ம வீட்டில் வச்சிடறோம். இல்லை அப்படின்னா டிவி இருக்கா, டிவியில் குர்ஆனை போட்டு வச்சிடறோம். அதில் ஷைத்தான் போக மாட்டான், அதில் ஒரு பரக்கத் வர. எப்போ தன்னுடைய வீட்டில் நம்ம உட்காந்து குர்ஆன் ஓதுறோமோ அதில் தான் அதிகமான பரக்கத் இருக்குது. இன்ஷால்லாஹ் அதிகமாக நம்ம குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். குர்ஆன் ஓதுறதுனால எந்த தப்பும் கிடையாது. மறுமையில் அந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ் தஆலா இதில் சாட்சி சொல்லுவோம். நமக்காக சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்யும். நம்மளுடைய கபரடி வாழ்க்கையை அந்த குர்ஆன் நமக்கு லேசாக்கி தரும். இன்ஷால்லாஹ் இம்மை மறுமை வாழ்க்கை அந்த குர்ஆன் மூலியமும் நம்ம கூட தஹஜ்ஜத் தொழுக முடியும். அல்லாஹ் நூறு என்ற ஒளியை நம்மளுடைய கபரில் இறக்கி அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன பண்ணுவான், அந்த கபரில் பாதுகாப்பு தருவான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அந்த குர்ஆன் நம்ம என்ன பண்ணும், நமக்கு ஒளியாக நிற்கும். நம்ம தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை ஒளியாக இருக்கும். இன்ஷால்லாஹ் இம்மை மறுமை வாழ்க்கை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.